நான் Chef Deena, welcome back to Chef Deena's Kitchen. நம்ம சேனலுக்கு இந்த மஷ்ரூம் மசாலா எப்படி பண்றது பார்க்க போறோம். இந்த மஷ்ரூம் மசாலா ஆக்சுவல் பேருனா கும் மேத்தி, அதாவது மேத்தி கும் சொல்வாங்க. இந்த மேத்தினா வெந்தய இலை, கும்னா மஷ்ரூம். இந்த ரெண்டுத்தையும் வச்சு பண்றதா மஷ்ரூம் மசாலா இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்டைல்ல பண்ணிருக்கோம். இந்த ப்ரிப்பரேஷன் நீங்க வீட்ல ரைஸோட சாப்பிடலாம், சப்பாத்தி, தோசை, பரோட்டாவோட சாப்பிடலாம், அந்த அளவுக்கு பிரமாதமா இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல்ல ப்ரிப்பரேஷன் கொடுத்திருக்கேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? மஷ்ரூம் மேத்தி மசாலாக்கு தேவையான பொருட்கள்: மஷ்ரூம் 200 கிராம், பெரிய வெங்காயம் 1, பெரிய தக்காளி 2 நம்பர், கொத்தமல்லி தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், முழு கரம் மசாலா தேவையான அளவு, சீரகம் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா சிறிதளவு, கஸ்தூரி மேத்தி 1/2 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 8 to 10 நம்பர், பட்டர் 1/2 டேபிள் ஸ்பூன். இதுதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் இந்த கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணுறோம். எண்ணெய் சூடான பிறகு நம்ம கிட்ட இருக்க இந்த சீரகத்தை தாளிப்பு ஆட் பண்ணுறோம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வர டைமில் முழு கரம் மசாலா போடுங்க. போட்ட பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். 70 to 80% வதங்கி வந்த பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா சாத்தே பண்ணுங்க. இதுக்கு பிறகு தக்காளி ஆட் பண்ணுறோம். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் இந்த கிரேவி ஸ்மூத்தான ஒரு கிரேவி கிடைக்கும். ஃபஸ்ட் எடுத்தோடனே தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. இதுக்கு பிறகு உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு, மஞ்சத்தூள் போட்ட பிறகு அந்த மசாலாவும் வெங்காயம் தக்காளி ஸ்மாஷ் ஆகிற டைமில் முழு தனியா பவுடர், அதாவது தனியா பவுடர் போட்ட பிறகு மிளகாய் பவுடர் ஆட் பண்ணுறோம். மிளகாய் பவுடர் யூஸ் பண்ணும்போது காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா கலர் வரும். அதே டைமில் காரமும் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா தொக்குமா ரெடியான பிறகு தண்ணி ஆட் பண்ணும். தண்ணி ஆட் பண்ணி அந்த மசாலாவை நல்லா குக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு கிரேவி ரெடியாகும். இந்த மாதிரி கரெக்டான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். இந்த மசாலா இங்கே பாருங்கள், நல்லா ஸ்மூத்தான ஒரு கிரேவி கிடைக்குதா? இந்த மாதிரி கலரு, அதுக்கப்புறம் காரம் கம்மியாக இருக்கும். அதே டைமில் நல்லா ஸ்மூத்தாக கிரேவி ரெடியான பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த மஷ்ரூம் ஆட் பண்ண போகிறோம். நல்ல மசாலா பச்சை வாசனை போடணும். இந்த மாதிரி குக் பண்ணுற டைமில் கொஞ்சம் லைட்டாக ஆயில் வரும். அதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க முந்திரி பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். இந்த முந்திரி பேஸ்ட் வந்து நீங்கள் வேக வச்சு ஆட் பண்ணலாம். அப்படின்னா பச்சையாக நல்ல ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சின்னு ஆட் பண்ணலாம். பச்சை நீங்கள் போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் குக் பண்ணுறதுக்கு. நீங்கள் வேக வச்சு போட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே குக் பண்ணி எடுத்துடலாம். இந்த கிரேவி இந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்த பிறகு தான், அதாவது முந்திரி பருப்பு நல்லா வெந்து வரணும். அந்த டைமில் ஒரு மூடி போட்டு இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த மசாலா நல்லா ரெடி ஆகிடும். வெந்த பிறகு தான் மஷ்ரூம் ஆட் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு முன்னாடி போட வேண்டாம். சரிங்களா? கட் பண்ணி வச்சுருக்கேன் மஷ்ரூமு இப்போ ஆட் பண்ணுறோம். இந்த மஷ்ரூம் போட்ட பிறகு உடனே தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இந்த மஷ்ரூம் இந்த கிரேவியோட திக்கான கிரேவியில் குக் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு கொஞ்சம் லைட்டாக வதங்கி முடிச்ச பிறகு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறோம். இந்த தண்ணியும் கொஞ்சம் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் மட்டும் போதும். அதிகமாக தண்ணி ஆட் பண்ணால் அந்த கிரேவி என்ன வேணும், உங்களுக்கு தண்ணி ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு குக் பண்ணுற டைம் அதிகமாகும். அதே டைமில் டெக்ஸ்சர் மாறும். இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த வெந்தய இலை, அதாவது கஸ்தூரி மேத்தியை ஜஸ்ட் லைட்டாக கையில் க்ரஷ் பண்ணி போடுறேன். ஃப்ரெஷ் வெந்தய இலை போடலாம், ஆனால் வெந்தய இலை லைட்டாக வதக்கிட்டு அப்படி போடணும். இந்த மாதிரி காஞ்ச வெந்தய இலைலாம் டேரெக்டாக போட்டு ஒரு மூடி போட்டு கரெக்டாக எடுத்திங்கன்னா இந்த ப்ரிப்பரேஷன் ரெடி. ஃபைனலாக கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி எடுத்து சேவ் பண்ணால் ஒரு அருமையான மஷ்ரூம் மேத்தி மசாலா ரெடி. இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் வீட்டில் சப்பாத்தி, தோசை, இட்லியோட சாப்பிட்லாம். அந்தளவுக்கு பிரமாதமான ஒரு ப்ரிப்பரேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மஷ்ரூம் மசாலா எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். நம்ம நார்மலாக பண்ணுற மஷ்ரூம் மசாலா இல்லாமல் இன்றைக்கி வெந்தய இலையெல்லாம் போட்டு ஒரு சூப்பரான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு ஒரு அருமையான டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.